ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம மாமி ஹேர் ஆயில் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஹேர் ஆயில் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம தீபாவளிக்கு வந்துட்டு ஹேர் ஆயில் ஆர்டர் வந்தது. நாங்கள் தீபாவளி அப்போ நம்ம தீபாவளி பலகாரங்களோட ஹேர் ஆயில் மசாலா எல்லாமே ஆடுறதுனால நாங்கள் இருந்த ஹேர் ஆயிலெலாம் அப்போ போயிடுச்சு. அப்போ பாதி பேருக்கு வந்துட்டு ஹேர் ஆயில் போட முடியலை எங்களால். அப்போ வந்து தீபாவளி டயத்தில் தேங்காய் வாங்கி காய்க்கவும் நேரம் இல்லை. அதனால் வந்து தீபாவளியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் வந்துட்டு தேங்காய் வந்து ஆர்டர் போட்டவங்களுக்குலாம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இப்போ தேங்காய் எண்ணெய் கிடைக்க மாட்டேங்குது. கொப்பரையும் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்குது. ஏன்னா இப்போ தேங்காயோட ரேட் எச்சாதுனால எங்களால் கலெக்ட் பண்ண முடியலை. இப்போதைக்கு வந்து ஆர்டருக்கு வந்துட்டு ஒரு 30 லிட்டரு வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து இப்போ காய்ச்சிட்ருக்கோம். அப்புறம் வந்து நம்ம மாமி ஹேர் ஆயில் வந்து இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில்னு நேம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு கரிசலாங்கண்ணினா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிஸ்டர்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு காமிக்கணும்னு தான். இதுதான் கரிசலாங்கண்ணி. ஆனால் எங்கள் ஊரில் இதை கையாந்தரைன்னு சொல்லுவோம். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதான். கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்து கையாந்தரையோட என்னென்ன மருத்துவ குணம் இருக்குங்கிறது தெரியும். முடிக்கு எவ்வளோ நல்லதுன்னு. இது வந்துட்டு எங்கள் ஊரில் வயக்காட்டில் நிறைய கிடைக்கும். முன்னாடியெல்லாம் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். இப்போ குறிப்பிட்ட ஒரு சில இடத்துல தான் கிடைக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாருங்க வாங்க, தெரியுதா? ஒரு மாதிரி பச்சைதான் மாறும். கொஞ்சம் அப்படியே மாறும். கையை வந்துட்டு கலர் இப்படியே. இதை கூகுளில் அடிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக எத்தனோம்னா கூகுளில் அடிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதோட இந்த கரிசலாங்கண்ணியோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறது. முடிக்காக மட்டுமே இது அவ்வளோ நல்லது. நாங்கள் ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் தூரமாக போய் கரிசலாங்கண்ணி வந்து இது தேடுவோம். இப்போ நம்ம தோட்டத்திலே நிறைய கிடைக்கிறதுனால நாங்கள் நிறைய காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது உங்களுக்கு இப்போ காமிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பச்சையாக சேர்த்தோம். நம்ம ஹேர் ஆயில் வந்து நம்ம வரகடுப்பில் காய்ச்சி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஹேர் ஆயிலில் வந்து நம்ம எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய மூலிகை பொருள் அப்புறம் நாட்டு மருந்து கடையில் கொஞ்சம் எல்லாம் வாங்கி சேர்த்து இது மாதிரி தான் கொதிச்சிட்ருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து தளன்னு நாங்கள் எண்ணெய் கொதிக்காது. லேசாக தெரியுதா? இதே மாதிரி தீ வந்து கம்மியான தீயை போட்டு இதே மாதிரியே இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு 3 மணிக்கு அடுப்பத்தை வச்சாங்க. நாங்கள் நைட்டு ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் கூட அப்படியே இதே இதில் அப்படியே கிடக்கும் தான். அதுக்கப்புறம் அடுப்பை எரிக்க மாட்டோம். அந்த சூட்லேயே வந்து அப்படியே அந்த எண்ணெயில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போய் நம்ம சேர்த்துருக்க மூலிகையில் உள்ள அந்த இதெல்லாம் இறங்கும். அப்படியே அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். உங்கள் யாருக்கெல்லாம் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் ரெடி பண்ணுற ஹேர் ஆயில் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். இதுதான் கரிசலாங்கண்ணி. இதில் வந்து வெள்ளை கலர் பூ பூக்கும். இங்கே பாருங்கள், வெள்ளை கலர் பூ பூக்கும். இதோட காய் எப்படி இருக்கு பாருங்க, மூக்குத்தி மாதிரி இருக்கும். மூக்குத்தி மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கரிசலாங்கண்ணி கையாந்தரை. இதுக்கு பேர் 2 வகையான பேர் இருக்குது.